கடகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கை வெளியில் பார்த்தவங்களுக்கு மிகவும் சாதாரணமாக தோன்றத்தாங்க செய்யும். நீங்கள் எப்போதுமே அன்பாக பேசக்கூடிய நபர்கள். யாரையும் காயப்படுத்த மாட்டீங்க, காயப்படுத்தணும்னு நினைக்க கூட மாட்டீங்க. உங்களை விட மற்றவங்களை முன்னிலைப்படுத்தி பேசக்கூடிய ஒரு நபராக இருப்பீர்கள். ஆனால் அந்த ஒரு அன்புக்குள்ள யாருக்கும் தெரியாத ஒரு கதையானது ஒளிந்திருக்கும். அதிகமாக காதலித்ததால், அதிகமாக நம்பியதால், அதிகமாக நீங்கள் எல்லாத்தையும் கொடுத்ததால் உங்களுக்கு வந்த காயங்கள் வெளியில் சொல்ல முடியாத காயங்களாக இருக்கும். அது உங்களுடைய மனதிற்குள்ளேயே உங்களுக்கு அந்த காயங்கள் எல்லாம் ஏற்பட்டு ஏற்பட்டு அது உங்களுக்கு பிரச்சனையாக மாறியிருக்கும். இந்த மாதிரியான சில செயல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கும். நீங்கள் ஒருத்தவங்களை காதலித்தால் அது சாதாரணமான ஒரு காதலாக இருக்காது. நீங்கள் அவங்களை முழுமையாக உங்களுடைய உலகம் போல நீங்கள் மாறி விடுவீங்க. அவங்களுக்கு என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு எல்லாத்தையுமே அறிந்து அவங்களுக்காக வாழ ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல நல்ல மாற்றங்கள் என்பது நிச்சயமாக நடக்கவும் ஆரம்பிக்கும். அவங்களுடைய சிரிப்பு உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அவர்களின் வலி உங்களுக்கு காயத்தையும் உண்டாக்கவும் ஆரம்பிக்கும். ஆனா அந்த அளவுக்கு நீங்கள் கொடுத்த அன்பு இதே அளவுக்கு உங்களுக்கு திரும்ப கிடைக்குமா அப்படின்னா நிச்சயமாக கிடைத்திருக்காதுங்க. நீங்க யாருக்காவது அன்பு கொடுக்கீங்க, பணம் கொடுக்கீங்க, அது அனைத்தும் உங்களுக்கு திரும்ப கிடைக்குமான்னு கேட்டா அதுல சரிபாதி அளவுக்கு கூட உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. உங்களுடைய வாழ்க்கையில அது பிரச்சனைகளை மட்டும்தாங்க ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடந்திருக்கும். இதெல்லாம் ஏன் நடந்தது அப்படின்னா நீங்கள் அளவில்லாமல் கொடுத்ததால், அதனால் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில அளவில்லாம கொடுத்ததால தேவையில்லாத அளவுக்கு உங்களுடைய மனதை அளவில்லாம அனைவருமே பாதித்துட்டு போயிருப்பாங்க. நீங்க ஆழமாக எல்லாரையுமே உணரக்கூடிய ஒரு நபர்கள். அவர்கள் சாதாரணமாக எல்லாத்தையுமே எடுத்திருப்பாங்க. நீங்கள் எல்லாரையுமே கவனிக்கக்கூடிய ஒரு நபர்கள். யாராவது சோகமாக இருந்தால் கூட நீங்கள் முதலில் அருகில் இருந்து அவர்களுக்கு ஆறுதல் கூறுவீர்கள். யாராவது பிரச்சனைகள் இருந்தாலும் அவர்களை அப்படியே விட்டு வர மாட்டீங்க. அவங்களுக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கேட்டு உதவக்கூடிய ஒரு நபர்களாக எப்போதுமே இருப்பீங்க. ஆனால் அந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு நடந்த போராட்டத்தை யாரும் கவனித்திருக்க மாட்டாங்க. நீங்கள் சிரித்து கொண்டே இருந்திருப்பீங்க. ஆனா அந்த சிரிப்புக்குள்ள மறைந்திருந்த கண்ணீரை யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க. இது ஏன் தெரியுமா? நீங்க உங்களுடைய வலியை வெளியில் காட்டாமல் இருந்ததால் மட்டும்தாங்க நடந்திருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு எதுவுமே தெரியாது. போக போக இதனை நீங்கள் உணர்ந்து கொள்வீங்க. உங்களுடைய அன்பு ஏன் தெரியுமா மதிக்கப்படாமல் இருந்தது ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் பலமுறை வந்து கொண்டேதாங்க இருக்கும். உண்மையில் அது உங்களுடைய அன்பின் குறை கிடையாது. அது நீங்கள் கொடுத்தவங்களின் புரிதலின் குறையாகத்தாங்க இருக்கும். சிலரை அந்த ஒரு அன்பை ஒரு வசதியாக பார்த்திருப்பாங்க. நீங்க எப்போதுமே இருந்திருப்பீங்க என்று நினைத்திருப்பீங்க. ஆனால் எதுவும் உங்களுடைய வாழ்க்கையில நடக்காம தாங்க இருந்திருக்கும். ஒரு உறவு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்திருக்கும். அது உங்களை முழுமையாக மாற்றியிருக்கும். ஆரம்பத்தில் அது உங்களுடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாகத்தாங்க இருந்திருக்கும். ஆனால் அதே ஒரு உறவு பின்னால் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வழியாக மாறியிருக்கும். அந்த ஒரு நபர் உங்களுடைய நம்பிக்கையை உடைத்திருப்பாங்க. நீங்க இவங்க மட்டும் வேண்டும் என்னை புரிந்து கொள்வார்களா என்று நினைத்தவங்க கூட உங்களை அதிகமாக காயப்படுத்தி இருப்பாங்க. அந்த ஒரு அனுபவம் தாங்க உங்களுடைய மனதை உடைத்து கொண்டே இருந்திருக்கும். அதற்கு பிறகு நீங்கள் யாரையும் அதே அளவுக்கு நம்ப மாட்டீங்க. இனிமே நம்ம யாரையும் நம்பக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவுக்கு நீங்க வந்திருப்பீங்க. நீங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மறைத்து வைத்த வலி என்பது மிகவும் ஆழமானதாக இருக்கும். யாரிடமும் எதுவுமே சொல்ல முடியாமல் அதை உள்ளுக்குள்ளேயே வைத்துக் கொண்டு வாழக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. இரவில் நீங்கள் மட்டும் இருந்தபோது அந்த நினைவுகள் உங்களுக்கு வந்தது என்றால் அது உங்களை காயப்படுத்தி கொண்டே இருக்கும். ஆனால் வெளியில் நீங்கள் சாதாரணமாக நடந்து கொள்வீர்கள். இது ஏன் தெரியுமா? நீங்கள் உங்களுடைய வலியை யாரிடமும் பகிர்ந்தால் அவங்க புரிந்து கொள்ள மாட்டாங்க அப்படின்னு நினைத்து கொண்டு யாரிடமும் இதை பற்றியும் கூறாமல் உள்ளுக்குள்ளேயே வைத்து வாழக்கூடிய ஒரு நபராக எப்போதுமே நீங்க இருப்பீங்க. நீங்க தியாகம் செய்த வாழ்க்கையை கூட வாழ்ந்திருப்பீங்க. உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய கனவுகள் எல்லாம் நீங்கள் பிறருக்காக விட்டு கொடுத்திருப்பீங்க. அவங்க சந்தோஷமாக இருந்தால் போதும் என்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள நிச்சயமாக வந்திருக்கும். ஆனால் அந்த ஒரு தியாகம் உங்களுக்கு திரும்ப சந்தோஷத்தை கொடுக்காமல் இருக்கும். இது ஏன் அப்படின்னா நீங்கள் உங்களை மறந்திருப்பீங்க. நீங்க உங்களை கவனிக்காம மற்றவங்களை மட்டும் கவனித்திருப்பீங்க. அதனால மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதிரியான சில செயல்கள் நிச்சயமாக நடந்திருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில இதெல்லாம் ஏன் தெரியுமா நடந்தது? நீங்க தவறானவங்க என்பதற்காக கிடையாது. நீங்கள் மிகவும் உண்மையான ஒரு மனிதர்கள். நீங்கள் மிகவும் அன்பானவங்க. உங்களுடைய வாழ்க்கை உங்களை காயப்படுத்தி உங்களை பாதுகாக்க கற்றுக் கொடுத்திருக்கும். அதனால மட்டும்தான் இந்த மாதிரியான சில செயல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். இப்போது நீங்க மாற ஆரம்பிப்பீங்க. நீங்கள் இன்னும் அன்பு கொடுக்கவும் ஆரம்பிப்பீங்க. ஆனா உங்களை இழக்காமல்
நீங்கள் இன்னும் நம்ப ஆரம்பிப்பீங்க. அந்த ஒரு நம்பிக்கை தாங்க உங்களுக்கு கண்மூடித்தனமாக இருக்கும். அதனால மற்ற நபர்களால் நீங்க அதிக அளவுக்கு காயப்படவும் செய்வீங்க. இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கும். நான் இதுவரைக்கும் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதையும் கூறுங்கள். உங்களுடைய அன்பு உங்களுக்கு தண்டனையாக தெரியலாம் என்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள பல முறைகள் வந்து கொண்டே தாங்க இருக்கும். உண்மையில் அது தண்டனை கிடையாது. அது ஒரு பாடம். உங்களுடைய அன்பை யாரும் யாரிடம் கொடுக்க வேண்டும், எவ்வளவு அளவில் கொடுக்க வேண்டும், எங்கு நம்ம நிறுத்திக் கொள்ள வேண்டும், இதை கற்றுக் கொடுக்க உங்களுடைய வாழ்க்கை இந்த அனுபவங்களை எல்லாம் உங்களுக்கு கொடுத்திருக்கும். இது உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியாது. போக போக சில பாடங்களும் சில விஷயங்களும் நடக்க நடக்க நீங்களே புரிந்து கொண்டு வர ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நடக்கப் போவது என்ன, எந்த அளவுக்கு மாற்றங்கள் நடக்கும் என்பதை தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய அளவுக்கு நம்ப முடியாத மாற்றங்கள் நிச்சயமாக நடக்கும். அதனை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அப்படிப்பட்ட மாற்றங்களாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து சேர்ந்து விடுங்க. கடகம் ராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கை வெளியில் பார்த்தவங்களுக்கு மிகவும் சாதாரணமாகத்தான் தெரியும். ஆனால் நீங்கள் எப்போதுமே அன்பாக பேசுவீங்க, எப்போதும் பண்பாக நடந்து கொள்வீங்க. அதனாலே உங்களுடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை இதுவரை ஒரு எமோஷனலான ஒரு வாழ்க்கையாகத்தான் இருந்திருக்கும். அதைத்தான் நீங்கள் பார்க்கவும் செஞ்சிருப்பீங்க. நீங்கள் எதையுமே மனதில் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நபராக இருப்பீர்கள். ஆனால் அதனை வெளியில் நீங்கள் சொல்ல மாட்டீர்கள். அந்த அடக்கப்பட்ட உணர்ச்சிகள் தான் உங்களை உள்ளுக்குள்ள சோர்வடைய வைத்துக் கொண்டே இருக்கும். நான் இதை தவிர்த்து கொள்ள வேண்டியதா என்ற ஒரு கேள்வி பல முறைகள் உங்களுடைய மனதிற்குள்ளே கூட ஓடி இருக்கும். ஆனால் வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு இந்த எல்லா விதமான கேள்விகளுக்கும் உங்களுக்குள்ள ஒரு புதிய ஒரு நிலைமையானது வர ஆரம்பிக்கும். நீங்கள் முதலில் உங்களை கவனிக்க ஆரம்பிப்பீங்க. நீங்கள் எதையும் அமைதியாக தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு மனிதராக இல்லாமல் அதனை உடனே நீங்கள் ரியாக்ட் பண்ண கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நபராக மாற வேண்டும். அப்படி மாறினால் மட்டுமே உங்களை யாரும் தேவையில்லாமல் பேச மாட்டாங்க. உங்களிடம் இருக்கக்கூடிய தேவைகளை மட்டும் உங்களிடம் இருந்து பயன்படுத்தி கொள்ள மாட்டார்கள். நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு அமைதியாக இருக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் துன்பத்தை மட்டும்தாங்க அனுபவிப்பீங்க. ஆரம்பத்தில் எதுவுமே உங்களுக்கு தெரியாமத்தான் இருக்கும். போக போக அது அனைத்தையுமே நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் யாரிடமும் எதை பற்றியும் கூறாமல் மனதிற்குள்ளே எல்லாத்தையும் வைத்துக் கொள்ளாமல் வெளியில் நீங்கள் ஓப்பனாக வெளியில் பேச ஆரம்பித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா போக ஆரம்பிக்குங்க. உங்களுடைய மனக்காயங்கள் மறுபடியும் உங்களுடைய வாழ்க்கையில மனக்காயங்கள் முடிந்து மறுபடியும் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும். நீங்க தாங்கிக் கொண்ட காயங்கள் சாதாரணமானவைகளாக இருக்காது. அது ஒரு வார்த்தை கிடையாது. அது ஒரு அனுபவம். யாராவது உங்களை ஏதாவது பிரச்சனைகளை உங்களை உள்ளாக்கி இருந்தாங்க அப்படின்னா, யாராவது உங்களுடைய அன்பை மதிக்காமல் இருந்தால் கூட அந்த ஒவ்வொரு தருணமும் உங்களுடைய மனதில் ஆழமாக பதிந்திருக்கும். ஆனா இப்போது அந்த ஒரு காயங்கள் அனைத்தையுமே உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை தேடி கொடுக்கும். இந்த ஒரு நேரத்தில் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு இடங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். நீங்கள் அந்த ஒரு மெமரியை கூட நினைத்தாலும் அது உங்களை இந்த ஒரு நேரத்துல எந்த விதமான பிரச்சனைகளிலும் ஆளாக்காது. இது ஒரு பாடம் மாதிரி உங்களுக்குள்ள இருந்து கொண்டே தாங்க இருக்கும். இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் உங்களையே உணர்ந்து கொள்வீங்க. நான் காயப்பட்டேன், ஆனால் நான் உடையவில்லை என்று உங்களுக்குள்ள நீங்களே உணர்ந்து கொண்டு அதிலிருந்து எப்படி வெளியே வர வேண்டும் என்று உங்களுக்குள்ள சில பாதுகாப்பும் நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய அதிபதி உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல நன்மைகளை தேடி கொடுப்பார். நீங்கள் எப்போதுமே ஒரு சேஃபான ஒரு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாத இடத்தில் இருக்க வேண்டும் என்று தேடக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. யாரிடமாவது மனம் திறந்து பேசலாம். இல்லைன்னா யாரையும் நீங்கள் தவறாக நினைக்காமல் அவர்களும் நம்மள மாதிரியே பழக வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. இப்போ அந்த ஒரு பாதுகாப்பு உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அது ஒரு மனிதராக இருக்கலாம், ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா உள்ளுக்குள்ளேயே உருவாகக்கூடிய உங்களுடைய தன்னம்பிக்கையாக கூட இருக்கலாம். நீங்கள் இப்போ எதற்கும் பயப்பட மாட்டீங்க. எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கிடலாம் அப்படின்னு உங்களுக்குள்ள உணரக்கூடிய ஒரு நேரத்திற்கு நீங்க வந்து விடுவீர்கள். நீங்கள் மீண்டும் அனைவரையும் நம்ப ஆரம்பிப்பீங்க. எல்லார் மீதும் நம்பிக்கையை வைப்பீங்க. இதனால உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு போக ஆரம்பிக்கும். ஆனால் எல்லார் மீதும் நம்பிக்கை வையுங்கள். அவர்களுக்கு பணம் கொடுப்பது அந்த மாதிரி சில விஷயங்களை மட்டும் நீங்கள் செய்யாமல் தவிர்த்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. பணமும் உங்களுடைய வாழ்க்கையில குடும்பத்துல முன்னேற்றமும் இனிமே வர ஆரம்பிக்கும். நீங்க உங்களுடைய குடும்பத்திற்காக அதிகமாக யோசிக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பீர்கள். உங்களுடைய முன்னேற்றத்தை விடவும் உங்களுடைய குடும்பம் நல்ல ஒரு நிலைமைக்கு போகணும் அப்படின்னு நினைத்து அவங்க குடும்பத்துக்காக வாழக்கூடிய ஒரு நபராக எப்போதுமே நீங்க இருப்பீங்க. இப்போ அந்த எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வானது கிடைக்கும். கடன் வாங்கியது அனைத்தும் கொஞ்சம் கொஞ்சமாக அடைத்து உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. உங்களுக்கான இன்கம் ஆனது ஸ்லோவாக இந்த ஒரு நேரத்தில் வந்தாலும் ஆனால் அது மெதுவாக உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இதெல்லாம்
இதெல்லாம் உங்களுக்கு திடீரென்று நடக்காது. ஆனால் அது நிலையானதாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் உங்களுடைய குடும்பத்துல இந்த ஒரு நேரத்துல புரிந்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு விதமானது அதிகரிக்க ஆரம்பிக்கும். தேவையில்லாத பிரச்சனைகள் இனிமே எதுவுமே ஏற்படாதுங்க. மொத்தத்துல நீங்க இதுதான் குடும்பம் அப்படின்னு உணரக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறிவிடும். இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கமாண்ட் வாயிலாக கூறுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை அழகானதாக மாறும். நீங்கள் நினைத்ததை விட மிகப்பெரிய அளவுல நன்மைகளை உங்களுக்கு தேடி கொடுக்கும். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். நான் உங்களுக்கு அதற்கும் பதிலளிக்கிறேன். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் மட்டுமே தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம்.